முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதிரிகோங்கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேலாகிய ஓவான் சாரை ஆண்டவர்களை துபால் அளவிலா வேகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து சொத்து என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இக சொத்து பர சொத்து அப்படின்னு சொத்து ரெண்டு இருக்கு. இப்போ இக சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம அதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையில இந்த உலகம் முழுக்க இந்த இக சொத்துக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாமளும் அதுக்கு தான் அதிகமா இருக்கோம். இக சொத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அசையும் சொத்து, அடுத்தது அசையா சொத்து. அசையும் சொத்து அப்படி எடுத்தீங்கன்னா பணம், நகைகள், இந்த மாதிரி இதெல்லாம் அசையும் சொத்து. அசையா சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடு, நிலம், பிளாட்டு, இப்படி இதெல்லாம் அசையா சொத்து. நாம வாழ்க்கையில நினைச்சு பார்த்தோம்னா இந்த சொத்துக்காகத்தான் நம்ம வாழ்க்கையினுடைய அதிகமான நாட்களை, நேரங்களை நாம செலவழிச்சுட்டு வரோம். இதுல இந்த இக சொத்து நாம இந்த கூலத்துல இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். ஆனா பர சொத்து என்பது நாம நித்தியமாக சொர்க்கத்துல ஒரு மகிழ்ச்சி வாழ்வதற்கான சொத்து தான் அந்த பர சொத்து. அந்த பர சொத்தை இப்போ எந்த விதமான சொத்தையும் அனுபவிக்கணும்னா என்ன வேணும்னா மூச்சு அப்படிங்கிற ஒரு சொத்து வேணும். நமக்கு மூச்சுங்கிற சொத்து இருந்தா தான் பொய்ப்பொருள், பொய் சொத்தை சம்பாதிக்க முடியும், மெய் சொத்தையும் சம்பாதிக்க முடியும். எது சம்பாதிக்கணும்னா நமக்கு மூச்சு வேண்டும். அப்ப அந்த சிரஞ்சீவி சீதனமாகிய மூச்சு தான் நமக்கு முதல் சொத்து, முக்கியமான சொத்து. நமக்குள்ள இருக்கின்ற அந்த பர சொத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அரூப சொத்து, இன்னொன்று ரூப சொத்து. இப்ப நம்ம இது தூல தேகம், இதற்குள்ள இருக்கிறதா இந்த ஜீவதேகம். இந்த ஜீவதேகம், அந்த ஜீவன் தான் இந்த சொத்தெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு. இது அந்த பர சொத்தை சேர்த்தால் சொர்க்கத்துக்கு போக முடியும், சேர்க்கலைன்னா நரகத்துக்கு போகுது. அப்ப சொர்க்கம் என்பது சொர்க்கத்துக்கான சொத்தை சேர்த்தா சொர்க்கம் போகலாம், சொர்க்கத்துக்கான சொத்தை சேர்க்கலைன்னா நரகம்தான். இதுல இந்த ஜீவதேகம் தாண்டி காரண தேகம் தாண்டி மகா காரண தேகத்துல மெய் என்ற சொத்து இருக்கு. அந்த மெய் என்ற சொத்து என்றும் அழிவில்லாதது, நம்மை அழியாமையில் ஆக்குகின்ற சொத்து, நித்திய சொத்து. அந்த மெய் என்ற சொத்தை மனித தேகம் எடுத்த அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானேந்திரியங்களாகிய செவி, வாய், கண் இவைகள் படைக்கப்பட்டது. ஆனா நாம இந்த செவி, வாய், கண் இதை கொண்டு உலக சொத்தை அதிகமா சம்பாதிச்சிட்டு இருக்கோம். சரி, இந்த மெய் என்ற சொத்தை சம்பாதிக்கணும்னா இறைவன் அதற்குரிய ஒரு சொத்து நமக்கு கொடுத்திருக்கார். அதுதான் காரண தேகத்தில் இருக்கின்ற அந்த நற்றாள் சிவனடி பாதம், ஆதம் பாதம். இதுதான்
அந்த மெய் என்ற சொத்தை சம்பாதிப்பதற்காக, அடைவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த சொத்து. சரி, இந்த ரெண்டு சொத்துக்கு மேல இறைவன் ஒரு ஆசீர்வாத சொத்து கொடுத்திருக்கார். அதாவது மரணமிலா பெருவாழ்வு வாழுகின்ற அந்த வரத்தை, அந்த முதலை இறைவன் மனிதனாக பிறந்த அனைவருக்கும், அது ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும், எந்தவித பாகுபாடு இல்லாமல் இறைவன் அந்த மரணமிலா பெருவாழ்வு வாழ்கின்ற அந்த சொத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த சொத்தை கொண்டு, நமக்குள்ள இருக்கின்ற அந்த சொத்தை கொண்டு நாம மரணமிலா பெருவாழ்வு வாழலாம். நாம் அந்த மெய் என்ற சொத்தை பெறலாம், சொத்தை அடையலாம். இப்போ இதெல்லாம் அரூப சொத்து. நமக்குள்ள இருக்கின்ற அந்த மெய் என்ற சொத்து, அந்த பாதம் என்ற சொத்து, இதெல்லாம் அரூப சொத்து. இந்த சொத்தை அடைவதற்கு நமக்கு ரூபத்துல ஒரு சொத்து வேண்டும். அந்த ரூபத்துல இருக்கின்ற சொத்து தான் மெய்யான குரு. தனக்குள்ள மெய்யை தரிசித்த ஒரு குருவால் தான் மெய்ங்கிற சொத்தை பெற வைக்க முடியும். இந்த கலியுக கடைசியில கல்கி அவதாரமாக நமது மெய்வழி தெய்வம் அவர்கள் அவதாரம் செய்திருக்காங்க. இப்போ நமக்கு சொத்து யாருன்னா நம்ம தெய்வம்தான். தெய்வம்தான் அவர்கள் வேதத்துல நாம் தான் உனக்கு சகலமும், நாம் தான் உனக்கு சகலமும், நாம் தான் உனக்கு பெண் ஜாதி, பணம், சொத்து, சகலமும். அவங்கதான் பெண் சாதி. அது என்னங்க பெண் சாதி அப்படின்னா, இப்போ நாம பார்த்தோம், நமக்குள்ள இருக்கின்ற நம்ம தேகத்துக்குள்ள ரெண்டு பெண் தேகங்கள் இருக்கு. அந்த காரண தேகம் என்பது பெண், ஜீவதேகம் என்பது பெண். அந்த காரண தேகமாக இருக்கின்ற அந்த ஆத்ம சக்தி, அதுதான் பெண். சாதி என்பது சாவுக்கு எட்டி தீ வைக்கின்ற செயல். அப்ப நமக்குள்ள ஆத்ம சக்தியாக இருந்து சாவுக்கு எட்டி தீ வைக்கின்ற செயலை நம்ம தெய்வம் அவர்கள் செய்கின்றார்கள். அப்ப அவர்கள்தான் நமக்கு பெண் சாதி, பெண்கிற சக்தி. அதுதான் பெண் ஆணாக வடிவெடுத்த பதாம்பூரணி பெற்ற தாயே நாவில் நின்று பேசும் அம்மா அப்படின்னு நாம அவங்கள தோத்தரிக்கிறோம். அவர்கள் பெண் தான். அந்த அகத்துல அவர்கள் சக்தியாக இருக்கிறவங்க தான். இந்த கலியுக கடைசியில அவர்கள் ஆண் தேகத்துல வந்திருக்காங்க. அடுத்தது அந்த ஜீவன்கிற பெண். இந்த ஜீவன்கிற பெண்ணு அந்த பெண் ஜாதியினுடைய துணை கொண்டு, நம்ம தெய்வங்களுடைய துணை கொண்டு நாம அந்த மெய்ங்கிற சொத்தை அடையணும். சரி, அந்த அவர்கள் நமக்கு சொத்தாக இருக்கணும், சொத்தை கொடுக்கணும்னா உன்னுடைய எண்ணம் எம்முடைய எண்ணத்தோடு இணைந்து நடக்க வேண்டும். அதாவது தெய்வ எண்ணமோ அதே எண்ணத்துக்கு நாம இருக்கணும், நடக்கணும். அதைத்தான் இன்னொரு வாக்கியத்துல, எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். தெய்வ எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். தெய்வ எண்ணத்துக்கு பேசினால் நமக்கு அந்த அழியாத மெய் சொத்து கிடைக்கும். அப்ப நாம இதுவரைக்கும் மெய்னு ஒரு சொத்து இருக்கு. அந்த மெய்ங்கிற சொத்தை மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் அடைவதற்குரிய, மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்குரிய ஒரு சொத்தை இறைவன் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை அடைவதற்குரிய அந்த நற்றாள் பாதம் என்னும் அந்த சொத்தையும் இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ நமக்கு அந்த சொத்தை கொடுப்பதற்கு
சொத்துரிமை கொண்ட வித்தகரால் சொர்க்கபதி போய் சேர்ந்தரம்மா. இப்ப சொத்துரிமை, சொர்க்கத்துக்கு சொத்துரிமை கொண்ட வித்தகர் யாருங்கிறத தெய்வம் இதுல அருளிட்டாங்க. சொர்க்கத்துக்கு சொத்துரிமை கொண்ட வித்தகர்கள் நம்ம தெய்வம் தான். அப்ப சொத்துரிமை கொண்ட வித்தகரால் எங்க போலாம்? சொர்க்கபதி போய் சேர்ந்தரம்ம. அப்ப நாம சொர்க்கபதி செல்வதற்கு சொர்க்கத்திற்கு சொத்துரிமை கொண்ட வித்தகரில் அருள் வேண்டும், அன்பு வேண்டும், கருணை வேண்டும். சரி, இப்போ நாம மனிதனாக பிறந்த எல்லோரும், நாம இங்கே மெய்வழியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 விதமான சொத்தை நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு நமக்கு கொடுக்கிறாங்க. ஒன்று வல்லப சொத்து, 2வது வைராக்கிய சொத்து, 3வது ஆன்மநேய சொத்து. வல்லப சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தெய்வம் அவருடைய வாக்கியங்களை பிறருக்கு எடுத்து பேசுகின்ற வல்லபத்தால் வல்லப சொத்தை சம்பாதிக்கலாம். இப்போ நாம தவத்தை பத்தி தெய்வம் அருளும் போது, எம் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப் பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. அப்ப தெய்வமுடைய தவம் நமக்கு கிடைக்கணும்னா அவருடைய திருவாட்கை கேட்கணும், அடுத்தது அதை சிந்திக்கணும், அடுத்தது அதை பிறரிடம் பேசணும். இப்போ ஏன் பேசணும் அப்படின்னாங்க, பேசுவதன் மூலமாக நம்ம கிட்ட இருக்கிற தவறான புரிதல்கள் ஏதாவது இருந்தா அதை சரியாக புரிந்தவர்கள் இது தப்பு, இது இல்லை அப்படின்னு நம்ம கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நாம தவறாகவே நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்போம். அதை தடுப்பதற்குத்தான் இப்ப நாம ஒரு பொய்க்கல்வியில் எடுத்துக்கிட்டோம்னாங்க, ஒரு வருஷம் படிக்கிறத வருஷம் ஒரு தடவை அந்த முழு பாடத்தையும் பரீட்சை எழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரீட்சை எழுதுனாத்தான் என்ன படிச்சிருக்காங்க, அது ஒரு வருஷம் படிச்சாங்களா இல்லையா, அதுக்குரிய மார்க் கிடைக்குது. இப்போ நாமளும் இந்த மெய்வழியில நாம படிக்கிறத மற்றவங்ககிட்ட பேசினாத்தான் நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நினைவுல என்ன இருக்கு. தெய்வம் வேதத்துல நினைவால் வெற்றி கொள்ளும் காலம் வரும்பொழுது, நினைவால் வெற்றி கொள்ளும் காலம் வரும்பொழுது அந்த நினைவு இல்லாதவன் காப்பாற்றப்பட மாட்டான். நினைவுல நாம எந்த அளவுக்கு நாம தெய்வத்தை நம்ம நினைவுல இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கோமோ அப்பதான் அந்த யமனுடைய நேரம், அடுத்து பிரளய நேரம் வர இருக்கு. இந்த நேரத்துல நம்ம நினைவுல தெய்வத்தை எந்த அளவுக்கு நாம வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம இறுக்கி பிடிக்க முடியும். அதனாலதான் வல்லப சொத்து நாம எல்லோரும், நீங்க ஒண்ணும் இல்லைங்க, வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணவே அப்படியே எடுத்து பேசலாங்க. இதுல நாமளா ஒரு வாக்கியத்துக்கு விளக்கம் கொடுக்கிறோன்னு வரும் பொழுதுதான் தவறாக போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறையாக வேதமே நிறைய மறைத்து சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது தெய்வ அருள் இல்லாமல் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதம், ஏன்னா வேதமா மறை அப்படின்னு இருக்கு. வல்லப சொத்து. அடுத்தது வைராக்கிய சொத்து. எம் கட்டளைப்படி தினம் 3 மணி நேரத்திற்கு மிகாமல் தூங்கணும். 3 மணி நேரம் தாங்க தூங்கணும். அது ஒரு வல்லபம். அப்ப நாம அதிக நேரம் விழித்திருந்தா தான் தெய்வ நினைவா இருக்க முடியும். நாம தூங்குற நேரத்துல தெய்வத்தை மறந்துடுறோம். அப்ப நாம அதிகமான நேரம் தெய்வ நினைவாக இருக்கணும்னா நாம தூக்கத்தை குறைக்க வேண்டும். அப்ப ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற சொத்து வல்லப சொத்து. எங்க அப்பா நைட்ல தூக்கத்தை குறைக்கணுங்கிறதுக்காகவே உட்கார்ந்து
டிவியில இந்த மகாபாரதம் ராமாயணம் இதை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம எதையாவது பார்த்துட்டு இருந்தோம்னா தூக்கம் வராது. சும்மா உட்கார்ந்தா தூக்கம் வந்துடும். நாம கண்ணை எதையாவது பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தூக்கம் இல்லாம இருக்கும். அப்ப இது நம்முடைய ஆயுள் கூடணும்னு நினைக்கிறவங்க தூக்கத்தை குறைக்க வேண்டும். ஆயுள் கூடணும். நாம தெய்வத்துடைய அந்த வைராக்கிய சொத்து கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தூக்கத்தை 3 மணி நேரம் மட்டும் தூங்கணும் அப்படின்னு வச்சிருக்கணும். இந்த தூக்கத்தை குறைக்கணும்னா அதற்கு ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே அப்படின்னு கொடுக்குறாங்க. நல்ல நம்ம உணவு தாங்க தூக்கத்தை எது கொடுக்குதுன்னா உணவு. உணவு கம்மியா நாம பசியா இருந்தா தூக்கம் வருவதில்லை. அப்ப உணவு தான். அதற்கு தான் தெய்வம் ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு. முதல்ல ஊன் தான் சொல்றாங்க. ஊன், அதனால இச்சை, அதனால உறக்கம். இது உயிருக்கு கேடு, உயிரை குறைக்கும், நம்முடைய வாழ்நாளை குறைக்கும். அடுத்ததாக ஆன்மநேய சொத்து. ஒருவருக்கொருவர் விரோதம் வராமல் ஆன்மநேயமாக நடந்து கொள்கிற செயலினால் ஆன்மநேய சொத்து கிடைக்கிறது. இப்போ நாம மனிதனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வல்லவ சொத்து, வைராக்கிய சொத்து, ஆன்மநேய சொத்து, இதை நாம அவசியம் இந்த சொத்துக்களை சேர்க்க வேண்டும். சரி, இப்போ இந்த சொத்துகள் எவ்வளவு காலங்க சேர்க்கணும்? சொத்து எவ்வளவு காலம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆயுள் முடிகிற வரைக்கும் சேர்க்கணும். சரி, இப்போ இந்த சொத்து சேர்த்திருக்கோம். இப்ப நாம பூலோகத்துல இந்த அழிஞ்சு போற சொத்து மேல ஏன் ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னா கண்ணால பாக்குறோம், அதை அனுபவிக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கின்ற அந்த மெய்ங்கிற சொத்து, அதைத்தான் இறைவன்கிறாங்க, அதைத்தான் உயிர்ங்கிறாங்க. தெய்வம் ஒரு வாக்கியத்துல உயிருக்கு மேலான தௌலத் இருக்கான்னு கேட்கிறாங்க. உயிருக்கு மேலான தௌலத் இருக்கா? அப்ப அந்த மெய் என்ற சொத்துக்கு மேலானது ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. நம்ம மனிதனாக பிறந்த அனைவருக்கும் அந்த மெய் என்ற சொத்தை தருவதற்குத்தான் நமது தெய்வம் அவர்கள் மெய் மதத்தை உண்டாக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் ஒவ்வொரு மதம் பேர் இருக்கும். அந்த பேரு என்ன செயலுக்காக வந்ததுன்னு கேட்டாவே அந்த சைவம், வைணவம், இஸ்லாம், கிறிஸ்துவம், இப்படி மதங்கள் இருக்கு. எதுக்கு மதம் வந்துச்சு அப்படிங்கிறது கேட்டா யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம தெய்வம் அவர்கள் உண்டாக்கிய மெய் மதத்திலேயே அதனுடைய செயல் என்ன? மரளி கைதின்றா சாலை ஆண்டவர்கள் மெய் மதம். நாம மெய்ங்கிற சொத்து சேர்க்கிறதுக்காக ஒரு மெய் மதத்தை நமக்கு தெய்வம் உண்டாக்கியிருக்காங்க. அதனுடைய செயல் என்னன்னா மரளி கைதின்றாமை. நாம ஏற்கனவே பார்த்தோம், மனுவாக பிறந்த அத்தனை பேருக்கும் மரளி கைதின்றா பெருவாழ்வு வாழ்கின்ற வரம் முதல் அந்த சொத்து இறைவன் அருளி இருக்கிறார் அத்தனை பேருக்கும். அப்ப அதற்காக நம்ம தெய்வம் அவர்கள் மரளி கைதின்றா. அந்த செயலை செய்பவர்கள் யார்? சாலை ஆண்டவர்கள். அவர்கள் உண்டாக்கிய மதம் மெய் மதம். அதற்காக ஒரு ஊரை உண்டாக்கி வச்சிருக்காங்க, மெய்வழிச்சாலை. தரணியில் இல்லாத ஒரு தனி செயல்பதி. உலகம் முழுக்க ஊர்கள் இருக்கு, ஆனா இது இந்த உலகத்தில் இல்லாத, தரணியில் இல்லாத ஒரு தனி செயல்பதி. இப்ப நாம மெய்வழிச்சாலைங்கிற ஒரு ஊர்ல தாங்க தெய்வத்தை வணங்கும் போது தரையை தொட்டு அந்த மணலை தொட்டு வணங்குவதற்குரிய வணக்கத்திற்குரிய எல்லையாக இருக்கு. நாம மீதி இடத்துல எல்லாம் அந்த ஊரை விட்டு வெளியில வந்தா கூட தரையை தொடாம தான் வணங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிந்து போக இருக்கின்ற
எல்லை, இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய எல்லை. மெய்வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு ஊர் கைலாயத்தை பூமண்டலத்தில் இறக்கி அதற்கு சாலை என்று பெயர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கே என்ன பெயர் வச்சுக்கிட்டாங்க? சாலைன்னு பெயர் வச்சிருக்காங்க. சாலை என்றொரு மெய்மேனி, நம்ம எல்லாம் மெய்யில் ஆக்கக்கூடிய மேனி. இப்ப யாருமே எனக்கு தெய்வத்தை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. யாருமே தெய்வத்தை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு அவங்க தூல திருமேனியை பார்க்கல, ஆனா அவருடைய நாதத்தை நாம கேட்கிறோம், அவருடைய எண்ணத்தை வேதமாக வடித்திருக்கிறாங்க. இன்னொரு வாக்கியத்துல ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிக்கொள்வது ஒன்றுதான் உன் வேலை. என்னங்க நமக்கு உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு இப்பமெல்லாம் ஐடிக்கு என்னங்க சம்பளம் மினிமம் 1 லட்சம் ரூபா, அப்படிதானே? உங்க பொண்ணு ஐடி ஃபீல்ட்ல இருக்குதானே? ஐடி ஃபீல்டு தானே இருக்கு. இன்னைக்கெல்லாம் நுழையும் போது 1 லட்சம் ரூபா சம்பளம் இல்லைங்களா? நல்லா படிச்சு வர்றவங்களுக்கு பெரிய கம்பெனில 1 லட்சம் ரூபா மாதம், 1 லட்சம் ரூபா. ரைட். அதுக்காக 8 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வேலை பார்க்குறாங்க. வேலையை கொடுத்துருவாங்களா, அது அன்னைக்குள்ள செய்யணும். சரிங்களா? ஆனா நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. நமக்கு கஷ்டமான வேலை இல்லை. ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகி விடுவது ஒன்றுதான் உன் வேலை. இந்த சொத்து நம்மது. அப்ப இந்த சொத்து அப்படின்னு எதை குறிப்பிடுகின்றார்கள் என்றால் ஆண்டவருடைய வாய்மை. அவர்களுடைய வாய்மை என்ன? அவர்களுடைய திரு ஆலவாயிலிருந்து வருகின்ற திருவாக்கு, அருள் வாக்கு, அதுதான் வாய்மை. அதுதான் நமக்கு மெய் சொத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆய்கொள்வது ஒன்றுதான் உன் வேலை. இந்த சொத்து நம்மது. இங்கிருப்பவளாகிய பொன்னரங்கம் நம் மனைவி. இறுதி சுகம் தருபவள் இவள்தான் என்றிருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடினும் அது தன் தலையில் துவஜம் கட்டி ஏறிவிடும். நீங்க ஒண்ணும் வேணாங்க. நாம வேதத்தை எடுத்து படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், செய்யுங்க. புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு வேதத்தை படிக்க கூடாது. வேதத்தை புரிய வைக்கிற வேலை தெய்வ வேலை. வேதத்தை புரிய வைக்கிற வேலை தெய்வ வேலை. நம்ம செய்ய வேண்டிய வேலை வேதத்தை படிக்கணும், வேதத்தை மனப்பாடம் செய்யணும். அதுதான் வேதம் ஓதுதல் மெய் வழி தொடர. நாம மெய்யான வழியில போய் நமக்கு மெய் சொத்து நமக்கு கிடைக்கணும்னா வேதத்தை தினம் ஓத வேண்டும். அப்ப நாம தினம் ஓதிக்கொண்டிருந்தால் நமக்கு மனப்பாடம் ஆயிரும். அதுக்குதான் பைய தின்றால் பனையையும் தின்று விடலாம். அப்ப பனைமரத்தையே திங்கும் பொழுது வேதம் என்னங்க, சில பக்கங்கள் 400 பக்கம் இருக்கும் ஒரு வேதம், ஒரு பக்கம் 300 பக்கம், அவ்வளவுதானே. அப்ப நாம மெய் சொத்து கிடைக்கணும்னா தெய்வம் அவர்கள் மெய்யான வேதம் நமக்கு அருளி இருக்காங்க. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வேதத்தை படைத்தாலும் உங்களுக்கு எந்த தவ பலனும் வராது, எந்த புண்ணிய பலனும் வராது. இதுவரைக்கும் யாருக்கும் வரல. ஆனால் இதுவரைக்கும் வந்த வேதங்கள் எல்லாம் ஞானிகள் தனக்குள் அந்த இறைவனை தரிசித்து அருளியது. ஆனா நம் தெய்வம் அவர்கள் அருளிய மெய்வழி வேதங்கள் நமக்குள்ள இருக்கின்ற அந்த மெய், அந்த இறைவன், அந்த ஈசனே துலந்தாங்கி வந்து அருளியது. அப்ப இத படிச்சா தவம், கேட்டா தவம், சிந்திச்சா தவம், பேசினா தவம். எவ்வளவு ஈஸியா இருக்குங்க. பொய்க்கல்வி கூட கஷ்டம். ஆனா தெய்வம் இப்போ நமக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த மெய்க்கல்வியானது இப்ப நிறைய கர்நாடகால இருந்து வர்றாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? கேட்கதான் செய்வாங்க. அப்ப அவங்க கேட்டு கேட்டு கேட்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் ஆகுது. இன்னைக்கு
தெய்வம் அவர்கள் ஒரு மெய்யான மூலமந்திரத்தை நமக்கு அருளி இருக்காங்க. இந்த தெய்வம் அருளிய அந்த மூலமந்திரம் ஒன்னே ஒண்ணு போதுங்க. புதியதாக வருவதற்கு, இந்த மெய் சொத்தை பெறணும் அப்படின்னு புதியதாக வருபவர்களுக்கு நீங்க மூல மந்திரத்தை சொல்லுங்க. உங்க உருவ வழிபாடெல்லாம் விட்டுருங்க. இதுவரைக்கும் செஞ்சது உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டை விட்டுட்டு மெய்வழி தெய்வம் அவர்களை, மெய் சொத்து தருகின்ற மெய்வழி தெய்வம் அவர்களை வணங்குங்க. மூல மந்திரத்தை தினம் சொல்லுங்க. இப்படி மூல மந்திரம் என்ற ஒன்று இருந்தாவே போதும். அந்த மரணமிலா பெருவாழ்வு பெற்று அந்த மெய்யான சொத்தை கிடைக்க வைப்பதற்கு நமது தெய்வம் அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே நாம மனித தேகம் எடுத்த அனைவரும் மெய் சொத்தை பெற்று இறைவனை அடைய வேண்டும், கைலாயம் அடைய வேண்டும், வைகுந்தம் அடைய வேண்டும். அதற்கான ஒரு சொத்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு நம்ம தெய்வம்தான் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சொத்து. இறைவனே நமக்கு குருவாக, தெய்வமாக, தாயாக, தந்தையாக, எல்லாவுமாக, சகலமுமாக நமக்கு இருக்காங்க. நாம அவருடைய வேதத்தை தினம் படித்து சிந்தித்து பேசி அந்த மெய் சொத்தை பெற்று தெய்வ அருளால் நாம் எல்லோரும் பரமபதம் அடைவோமாக. புத்தி பேரை தொடரும். நமஸ்காரம். முத்தி பூர்ணம் மெய்யாகவே சரிவம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேராகிய ஓவான் சாரையாண்டவர்களை சுபாவி அளவிலா வேகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து சொத்து என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இக சொத்து, பர சொத்து அப்படின்னு சொத்து ரெண்டு இருக்கு. இப்போ இக சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம அதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையில இந்த உலகம் முழுக்க இந்த இக சொத்துக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாமளும் அதுக்கு தான் அதிகமா இருக்கோம். இக சொத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அசையும் சொத்து, அடுத்தது அசையா சொத்து. அசையும் சொத்து அப்படி எடுத்தீங்கன்னா பணம், நகைகள், இந்த மாதிரி இதெல்லாம் அசையும் சொத்து. அசையா சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடு, நிலம், பிளாட்டு, இப்படி இதெல்லாம் அசையா சொத்து. நாம வாழ்க்கையில நினைச்சு பார்த்தோம்னா இந்த சொத்துக்காகத்தான் நம்ம வாழ்க்கையினுடைய அதிகமான நாட்களை, நேரங்களை நாம செலவழிச்சுட்டு வரோம். இதுல இந்த இக சொத்து நாம இந்த கூலத்துல இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். ஆனா பர சொத்து என்பது நாம நித்தியமாக சொர்க்கத்துல ஒரு மகிழ்ச்சி வாழ்வதற்கான சொத்து தான் அந்த பர சொத்து. அந்த பர சொத்தை இப்போ எந்த விதமான சொத்தையும் அனுபவிக்கணும்னா என்ன வேணும்னா மூச்சு அப்படிங்கிற ஒரு சொத்து வேணும். நமக்கு மூச்சுங்கிற சொத்து இருந்தா தான் பொய்ப்பொருள், பொய் சொத்தை சம்பாதிக்க முடியும், மெய் சொத்தையும் சம்பாதிக்க முடியும். எது சம்பாதிக்கணும்னா நமக்கு மூச்சு வேண்டும். அப்ப அந்த சிரஞ்சீவி சீதனமாகிய மூச்சு தான் நமக்கு முதல் சொத்து, முக்கியமான சொத்து.
நமக்குள்ள இருக்கின்ற அந்த பர சொத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அரூப சொத்து, இன்னொன்று ரூப சொத்து. இப்ப நம்ம இது தூல தேகம், இதற்குள்ள இருக்கிறதா இந்த ஜீவதேகம். இந்த ஜீவதேகம் அந்த ஜீவன் தான் இந்த சொத்தெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு. இது அந்த பர சொத்தை சேர்த்தால் சொர்க்கத்துக்கு போக முடியும், சேர்க்கலைன்னா நரகத்துக்கு போகுது. அப்ப சொர்க்கம் என்பது சொர்க்கத்துக்கான சொத்தை சேர்த்தா சொர்க்கம் போலாம், சொர்க்கத்துக்கான சொத்தை சேர்க்கலைன்னா நரகம்தான். இதுல இந்த ஜீவதேகம் தாண்டி காரண தேகம் தாண்டி மகா காரண தேகத்துல மெய் என்ற சொத்து இருக்கு. அந்த மெய் என்ற சொத்து என்றும் அழிவில்லாதது, நம்மை அழியாமையில் ஆக்குகின்ற சொத்து, நித்திய சொத்து. அந்த மெய் என்ற சொத்தை மனித தேகம் எடுத்த அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானேந்திரியங்களாகிய செவி, வாய், கண் இவைகள் படைக்கப்பட்டது. ஆனா நாம இந்த செவி, வாய், கண் இதை கொண்டு உலக சொத்தை அதிகமா சம்பாதிச்சிட்டு இருக்கோம். சரி, இந்த மெய் என்ற சொத்தை சம்பாதிக்கணும்னா இறைவன் அதற்குரிய ஒரு சொத்து நமக்கு கொடுத்திருக்கார். அதுதான் காரண தேகத்தில் இருக்கின்ற அந்த நற்றாள் சிவனடி பாதம், ஆதம் பாதம். இதுதான் அந்த மெய் என்ற சொத்தை சம்பாதிப்பதற்காக, அடைவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த சொத்து. சரி, இந்த ரெண்டு சொத்துக்கு மேல இறைவன் ஒரு ஆசீர்வாத சொத்து கொடுத்திருக்கார். அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழுகின்ற அந்த வரத்தை, அந்த முதலை இறைவன் மனிதனாக பிறந்த அனைவருக்கும், அது ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும், எந்தவித பாகுபாடு இல்லாமல் இறைவன் அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கின்ற அந்த சொத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த சொத்தை கொண்டு, நமக்குள்ள இருக்கின்ற அந்த சொத்தை கொண்டு நாம மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம், நாம் அந்த மெய் என்ற சொத்தை பெறலாம், சொத்தை அடையலாம். இப்போ இதெல்லாம் அரூப சொத்து. நமக்குள்ள இருக்கின்ற அந்த மெய் என்ற சொத்து, அந்த பாதம் என்ற சொத்து, இதெல்லாம் அரூப சொத்து. இந்த சொத்தை அடைவதற்கு நமக்கு ரூபத்துல ஒரு சொத்து வேண்டும். அந்த ரூபத்துல இருக்கின்ற சொத்து தான் மெய்யான குரு. தனக்குள்ள மெய்யை தரிசித்த ஒரு குருவால் தான் மெய்ங்கிற சொத்தை பெற வைக்க முடியும். இந்த கலியுக கடைசியில கல்கி அவதாரமாக நமது மெய்வழி தெய்வம் அவர்கள் அவதாரம் செய்திருக்காங்க. இப்போ நமக்கு சொத்து யாருன்னா நம்ம தெய்வம்தான். தெய்வம்தான் அவர்கள் வேதத்துல நாம் தான் உனக்கு சகலமும், நாம் தான் உனக்கு சகலமும், நாம் தான் உனக்கு பெண் ஜாதி, பணம், சொத்து, சகலமும். அவங்கதான் பெண் சாதி. அது என்னங்க பெண் சாதி அப்படின்னா, இப்போ நாம பார்த்தோம், நமக்குள்ள இருக்கின்ற நம்ம தேகத்துக்குள்ள ரெண்டு பெண் தேகங்கள் இருக்கு. அந்த காரண தேகம் என்பது பெண், ஜீவதேகம் என்பது பெண். அந்த காரண தேகமாக இருக்கின்ற அந்த ஆத்ம சக்தி அதுதான் பெண். சாதி என்பது சாவுக்கு எட்டி தீ வைக்கின்ற செயல். அப்ப நமக்குள்ள ஆத்ம சக்தியாக இருந்து சாவுக்கு எட்டி தீ வைக்கின்ற செயலை நம்ம தெய்வம் அவர்கள் செய்கின்றார்கள். அப்ப அவர்கள்தான் நமக்கு பெண் சாதி, பெண்கிற சக்தி. அதுதான்
பெண் ஆணாக வடிவெடுத்த பதாம்பூரணி பெற்ற தாயே நாவில் நின்று பேசும் அம்மா அப்படின்னு நாம அவங்கள தோத்தரிக்கிறோம். அவர்கள் பெண் தான், அந்த அகத்துல அவர்கள் சக்தியாக இருக்கிறவங்க தான். இந்த கலியுக கடைசியில அவர்கள் ஆண் தேகத்துல வந்திருக்காங்க. அடுத்தது அந்த ஜீவன்கிற பெண். இந்த ஜீவன்கிற பெண்ணு அந்த பெண் ஜாதியினுடைய துணை கொண்டு நம்ம தெய்வங்களுடைய துணை கொண்டு நாம அந்த மெய்கிற சொத்தை அடையணும். சரி, அந்த அவர்கள் நமக்கு சொத்தாக இருக்கணும், சொத்தை கொடுக்கணும்னா உன்னுடைய எண்ணம் எம்முடைய எண்ணத்தோடு இணைந்து நடக்க வேண்டும். அதாவது தெய்வ எண்ணமோ அதே எண்ணத்துக்கு நாம இருக்கணும், நடக்கணும். அதுதான் இன்னொரு வாக்கியத்துல எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். தெய்வ எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். தெய்வ எண்ணத்துக்கு பேசினால் நமக்கு அந்த அழியாத மெய் சொத்து கிடைக்கும். அப்ப நாம இதுவரைக்கும் மெய்னு ஒரு சொத்து இருக்கு. அந்த மெய்ங்கிற சொத்தை மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் அடைவதற்குரிய மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்குரிய ஒரு சொத்தை இறைவன் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை அடைவதற்குரிய அந்த நற்றாள் பாதம் என்னும் அந்த சொத்தையும் இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ நமக்கு அந்த சொத்தை கொடுப்பதற்கு சொத்துரிமை கொண்ட வித்தகரால் சொர்க்கபதி போய் சேர்ந்தரம்மா. இப்ப சொத்துரிமை, சொர்க்கத்துக்கு சொத்துரிமை கொண்ட வித்தகர் யாருங்கிறத தெய்வம் இதுல அருளிட்டாங்க. சொர்க்கத்துக்கு சொத்துரிமை கொண்ட வித்தகர்கள் நம்ம தெய்வம் தான். அப்ப சொத்துரிமை கொண்ட வித்தகரால் எங்க போலாம்? சொர்க்கபதி போய் சேர்ந்தரம்ம. அப்ப நாம சொர்க்கபதி செல்வதற்கு சொர்க்கத்திற்கு சொத்துரிமை கொண்ட வித்தகரின் அருள் வேண்டும், அன்பு வேண்டும், கருணை வேண்டும். சரி, இப்போ நாம மனிதனாக பிறந்த எல்லோரும் நாம இங்கே மெய்வழியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 விதமான சொத்தை நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு நமக்கு கொடுக்கிறாங்க. ஒன்று வல்லப சொத்து, 2வது வைராக்கிய சொத்து, 3வது ஆன்மநேய சொத்து. வல்லப சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தெய்வம் அவருடைய வாக்கியங்களை பிறருக்கு எடுத்து பேசுகின்ற வல்லபத்தால் வல்லப சொத்தை சம்பாதிக்கலாம். இப்போ நாம தவத்தை பத்தி தெய்வம் அருளும் போது எம் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப் பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. அப்ப தெய்வமுடைய தவம் நமக்கு கிடைக்கணும்னா அவருடைய திருவாட்கை கேட்கணும். அடுத்தது அதை சிந்திக்கணும். அடுத்தது அதை பிறரிடம் பேசணும். இப்போ ஏன் பேசணும் அப்படின்னாங்க, பேசுவதன் மூலமாக நம்ம கிட்ட இருக்கிற தவறான புரிதல்கள் ஏதாவது இருந்தா அதை சரியாக புரிந்தவர்கள் இது தப்பு, இது இல்லை அப்படின்னு நம்ம கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நாம தவறாகவே நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்போம். அதை தடுப்பதற்குத்தான் நாம இப்ப நாம ஒரு பொய்க்கல்வியில் எடுத்துக்கிட்டோம்னாங்க, ஒரு வருஷம் படிக்கிறத வருஷம் ஒரு தடவை அந்த முழு பாடத்தையும் பரீட்சை எழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரீட்சை எழுதுனாத்தான் என்ன படிச்சிருக்காங்க, அது ஒரு வருஷம் படிச்சாங்களா இல்லையா அதுக்குரிய மார்க் கிடைக்குது. இப்போ நாமளும் இந்த மெய்வழியில நாம படிக்கிறத மற்றவங்ககிட்ட பேசினாத்தான் நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நினைவுல என்ன இருக்கு. தெய்வம் வேதத்துல நினைவால் வெற்றி கொள்ளும் காலம் வரும்பொழுது, நினைவால் வெற்றி கொள்ளும் காலம் வரும்பொழுது அந்த நினைவு இல்லாதவன்
காப்பாற்றப்பட மாட்டான். நினைவுல நாம எந்த அளவுக்கு நாம தெய்வத்தை நம்ம நினைவுல இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கோமோ அப்பதான் அந்த யமனுடைய நேரம், அடுத்து பிரளய நேரம் வர இருக்கு. இந்த நேரத்துல நம்ம நினைவுல தெய்வத்தை எந்த அளவுக்கு நாம வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம இறுக்கி பிடிக்க முடியும். அதனாலதான் வல்லப சொத்து நாம எல்லோரும் நீங்க ஒண்ணும் இல்லைங்க, வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணவே அப்படியே எடுத்து பேசலாங்க. இதுல நாமளா ஒரு வாக்கியத்துக்கு விளக்கம் கொடுக்கிறோம்னு வரும் பொழுதுதான் தவறாக போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறையாக வேதமே மறை, நிறைய நிறைய மறைத்து சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது தெய்வ அருள் இல்லாமல் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதம், ஏன்னா வேதமா மறை அப்படின்னு இருக்கு. வல்லப சொத்து. அடுத்தது வைராக்கிய சொத்து. எம் கட்டளைப்படி தினம் 3 மணி நேரத்திற்கு மிகாமல் தூங்கணும். 3 மணி நேரம் தாங்க தூங்கணும். அது ஒரு வல்லபம். அப்ப நாம அதிக நேரம் விழித்திருந்தா தான் தெய்வ நினைவா இருக்க முடியும். நாம தூங்குற நேரத்துல தெய்வத்தை மறந்துடுறோம். அப்ப நாம அதிகமான நேரம் தெய்வ நினைவாக இருக்கணும்னா நாம தூக்கத்தை குறைக்க வேண்டும். அப்ப ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற சொத்து வல்லப சொத்து. எங்க அப்பா நைட்ல தூக்கத்தை குறைக்கணுங்கிறதுக்காகவே உட்கார்ந்து டிவியில இந்த மகாபாரதம் ராமாயணம் இதை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம எதையாவது பார்த்துட்டு இருந்தோம்னா தூக்கம் வராது. சும்மா உட்கார்ந்தா தூக்கம் வந்துடும். நாம கண்ணை எதையாவது பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தூக்கம் இல்லாம இருக்கும். அப்ப இது நம்முடைய ஆயுள் கூடணும்னு நினைக்கிறவங்க தூக்கத்தை குறைக்க வேண்டும். ஆயுள் கூடணும். நாம தெய்வத்துடைய அந்த வைராக்கிய சொத்து கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தூக்கத்தை 3 மணி நேரம் மட்டும் தூங்கணும் அப்படின்னு வச்சிருக்கணும். இந்த தூக்கத்தை குறைக்கணும்னா அதற்கு ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே அப்படின்னு கொடுக்குறாங்க. நல்ல நம்ம உணவு தாங்க தூக்கத்தை எது கொடுக்குதுன்னா உணவு. உணவு கம்மியா நாம பசியா இருந்தா தூக்கம் வருவதில்லை. அப்ப உணவு தான். அதற்கு தான் தெய்வம் ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு. முதல்ல ஊன் தான் சொல்றாங்க. ஊன், அதனால இச்சை, அதனால உறக்கம். இது உயிருக்கு கேடு, உயிரை குறைக்கும், நம்முடைய வாழ்நாளை குறைக்கும். அடுத்ததாக ஆன்மநேய சொத்து. ஒருவருக்கொருவர் விரோதம் வராமல் ஆன்மநேயமாக நடந்து கொள்கிற செயலினால் ஆன்மநேய சொத்து கிடைக்கிறது. இப்போ நாம மனிதனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வல்லப சொத்து, வைராக்கிய சொத்து, ஆன்மநேய சொத்து, இதை நாம அவசியம் இந்த சொத்துக்களை சேர்க்க வேண்டும். சரி, இப்போ இந்த சொத்துகள் எவ்வளவு காலங்க சேர்க்கணும்? சொத்து எவ்வளவு காலம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆயுள் முடிகிற வரைக்கும் சேர்க்கணும். சரி, இப்போ இந்த சொத்து சேர்த்திருக்கோம். இப்ப நாம பூலோகத்துல இந்த அழிஞ்சு போற சொத்து மேல ஏன் ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னா கண்ணால பாக்குறோம், அதை அனுபவிக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கின்ற அந்த மெய்ங்கிற சொத்து, அதைத்தான் இறைவன்கிறாங்க, அதைத்தான் உயிர்ங்கிறாங்க. தெய்வம் ஒரு வாக்கியத்துல உயிருக்கு மேலான தௌலத் இருக்கான்னு கேட்கிறாங்க. உயிருக்கு மேலான தௌலத் இருக்கா? அப்ப அந்த மெய் என்ற சொத்துக்கு மேலானது ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. நம்ம மனிதனாக பிறந்த அனைவருக்கும் அந்த மெய் என்ற சொத்தை தருவதற்குத்தான் நமது தெய்வம் அவர்கள் மெய் மதத்தை உண்டாக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் ஒவ்வொரு மதம் பேர் இருக்கும். அந்த பேரு என்ன செயலுக்காக வந்ததுன்னு கேட்டாவே
அந்த சைவம், வைணவம், இஸ்லாம், கிறிஸ்துவம் இப்படி மதங்கள் இருக்கு. எதுக்கு மதம் வந்துச்சு அப்படிங்கிறத கேட்டா யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம தெய்வம் அவர்கள் உண்டாக்கிய மெய் மதத்திலேயே அதனுடைய செயல் என்ன? மரளி கைதின்றா சாலை ஆண்டவர்கள் மெய் மதம். நாம மெய்ங்கிற சொத்து சேர்க்கிறதுக்காக ஒரு மெய் மதத்தை நமக்கு தெய்வம் உண்டாக்கியிருக்காங்க. அதனுடைய செயல் என்னன்னா மரளி கைதின்றாமை. நாம ஏற்கனவே பார்த்தோம், மனுவாக பிறந்த அத்தனை பேருக்கும் மரளி கைதின்றா பெருவாழ்வு வாழ்கின்ற வரம் முதல் அந்த சொத்து இறைவன் அருளி இருக்கிறார் அத்தனை பேருக்கும். அப்ப அதற்காக நம்ம தெய்வம் அவர்கள் மரளி கைதின்றா. அந்த செயலை செய்பவர்கள் யார்? சாலை ஆண்டவர்கள். அவர்கள் உண்டாக்கிய மதம் மெய் மதம். அதற்காக ஒரு ஊரை உண்டாக்கி வச்சிருக்காங்க, மெய்வழிச்சாலை. தரணியில் இல்லாத ஒரு தனி செயல்பதி. உலகம் முழுக்க ஊர்கள் இருக்கு, ஆனா இது இந்த உலகத்தில் இல்லாத, தரணியில் இல்லாத ஒரு தனி செயல்பதி. இப்ப நாம மெய்வழிச்சாலைங்கிற ஒரு ஊர்ல தாங்க தெய்வத்தை வணங்கும் போது தரையை தொட்டு அந்த மணலை தொட்டு வணங்குவதற்குரிய வணக்கத்திற்குரிய எல்லையாக இருக்கு. நாம மீதி இடத்துல எல்லாம் அந்த ஊரை விட்டு வெளியில வந்தா கூட தரையை தொடாம தான் வணங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிந்து போக இருக்கின்ற எல்லை. இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய எல்லை. மெய்வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு ஊர் கைலாயத்தை பூமண்டலத்தில் இறக்கி அதற்கு சாலை என்று பெயர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கே என்ன பெயர் வச்சுக்கிட்டாங்க? சாலைன்னு பெயர் வச்சிருக்காங்க. சாலை என்றொரு மெய்மேனி. நம்ம எல்லாம் மெய்யில் ஆக்கக்கூடிய மேனி. இப்ப யாருமே எனக்கு தெய்வத்தை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. யாருமே தெய்வத்தை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு அவங்க தூல திருமேனியை பார்க்கல, ஆனா அவருடைய நாதத்தை நாம கேட்கிறோம். அவருடைய எண்ணத்தை வேதமாக வடித்திருக்கிறாங்க. இன்னொரு வாக்கியத்துல ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிக்கொள்வது ஒன்றுதான் உன் வேலை. என்னங்க நமக்கு உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு இப்பமெல்லாம் ஐடிக்கு என்னங்க சம்பளம் மினிமம் 1 லட்சம் ரூபா, அப்படிதானே? உங்க பொண்ணு ஐடி ஃபீல்ட்ல இருக்குதானே? ஐடி ஃபீல்டு தானே இருக்கு. இன்னைக்கெல்லாம் நுழையும் போது 1 லட்சம் ரூபா சம்பளம் இல்லைங்களா? நல்லா படிச்சு வர்றவங்களுக்கு பெரிய கம்பெனில 1 லட்சம் ரூபா மாதம், 1 லட்சம் ரூபா. ரைட். அதுக்காக 8 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வேலை பார்க்கறாங்க. வேலையை கொடுத்துருவாங்களா, அது அன்னைக்குள்ள செய்யணும். சரிங்களா? ஆனா நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. நமக்கு கஷ்டமான வேலை இல்லை. ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகி விடுவது ஒன்றுதான் உன் வேலை. இந்த சொத்து நம்மது. அப்ப இந்த சொத்து அப்படின்னு எதை குறிப்பிடுகின்றார்கள் என்றால் ஆண்டவருடைய வாய்மை. அவர்களுடைய வாய்மை என்ன? அவர்களுடைய திரு ஆலவாயிலிருந்து வருகின்ற திருவாக்கு, அருள் வாக்கு, அதுதான் வாய்மை. அதுதான் நமக்கு மெய் சொத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆய்கொள்வது ஒன்றுதான் உன் வேலை. இந்த சொத்து நம்மது. இங்கிருப்பவளாகிய பொன்னரங்கம் நம் மனைவி. இறுதி சுகம் தருபவள் இவள்தான் என்றிருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடினும் அது தன் தலையில் துவஜம் கட்டி ஏறிவிடும். நீங்க ஒண்ணும் வேணாங்க. நாம வேதத்தை எடுத்து படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், செய்யுங்க. புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு வேதத்தை படிக்க கூடாது. வேதத்தை புரிய வைக்கிற வேலை தெய்வ வேலை. வேதத்தை புரிய வைக்கிற வேலை தெய்வ வேலை. நம்ம செய்ய வேண்டிய வேலை வேதத்தை படிக்கணும், வேதத்தை மனப்பாடம் செய்யணும். அதுதான்
வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. நாம மெய்யான வழியில போய் நமக்கு மெய் சொத்து நமக்கு கிடைக்கணும்னா வேதத்தை தினம் ஓத வேண்டும். அப்ப நாம தினம் ஓதிக்கொண்டிருந்தால் நமக்கு மனப்பாடாயம். அதுக்குதான் பைய தின்றால் பனையையும் தின்று விடலாம். அப்ப பனைமரத்தையே திங்கும் பொழுது வேதம் என்னங்க, சில பக்கங்கள் 400 பக்கம் இருக்கும் ஒரு வேதம், ஒரு பக்கம் 300 பக்கம், அவ்வளவுதானே. அப்ப நாம மெய் சொத்து கிடைக்கணும்னா தெய்வம் அவர்கள் மெய்யான வேதம் நமக்கு அருள் இருக்காங்க. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வேதத்தை படைத்தாலும் உங்களுக்கு எந்த தவ பலனும் வராது, எந்த புண்ணிய பலனும் வராது. இதுவரைக்கும் யாருக்கும் வரல. ஆனால் இதுவரைக்கும் வந்த வேதங்கள் எல்லாம் ஞானிகள் தனக்குள் அந்த இறைவனை தரிசித்து அருளியது. ஆனா நம் தெய்வம் அவர்கள் அருளிய மெய்வழி வேதங்கள் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த மெய், அந்த இறைவன், அந்த ஈசனே துலந்தாங்கி வந்து அருளியது. அப்ப இத படிச்சா தவம், கேட்டா தவம், சிந்திச்சா தவம், பேசினா தவம். எவ்வளவு ஈஸியா இருக்குங்க. பொய்க்கல்வி கூட கஷ்டம். ஆனா தெய்வம் இப்போ நமக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த மெய்க்கல்வியானது, இப்ப நிறைய கர்நாடகால இருந்து வர்றாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, கேட்கதான் செய்வாங்க. அப்ப அவங்க கேட்டு கேட்டு கேட்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் ஆகுது. இன்னைக்கு தெய்வம் அவர்கள் ஒரு மெய்யான மூலமந்திரத்தை நமக்கு அருளி இருக்காங்க. இந்த தெய்வம் அருளிய அந்த மூலமந்திரம் ஒன்னே ஒண்ணு போதுங்க. புதியதாக வருவதற்கு, இந்த மெய் சொத்தை பெறணும் அப்படின்னு புதியதாக வருபவர்களுக்கு நீங்க மூலமந்திரத்தை சொல்லுங்க. உங்க உருவ வழிபாடெல்லாம் விட்டுருங்க. இதுவரைக்கும் செஞ்சது உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டை விட்டுட்டு மெய்வழி தெய்வம் அவர்களை, மெய் சொத்து தருகின்ற மெய்வழி தெய்வம் அவர்களை வணங்குங்க. மூலமந்திரத்தை தினம் சொல்லுங்க. இப்படி மூலமந்திரம் என்ற ஒன்று இருந்தாவே போதும். அந்த மரணமிலா பெருவாழ்வு பெற்று அந்த மெய்யான சொத்தை கிடைக்க வைப்பதற்கு நமது தெய்வம் அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே நாம மனித தேகம் எடுத்த அனைவரும் மெய் சொத்தை பெற்று இறைவனை அடைய வேண்டும், கைலாயம் அடைய வேண்டும், வைகுந்தம் அடைய வேண்டும். அதற்கான ஒரு சொத்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு நம்ம தெய்வம்தான் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சொத்து. இறைவனே நமக்கு குருவாக, தெய்வமாக, தாயாக, தந்தையாக, எல்லாவுமாக, சகலமுமாக நமக்கு இருக்காங்க. நாம அவர்களுடைய வேதத்தை தினம் படித்து சிந்தித்து பேசி அந்த மெய் சொத்தை பெற்று தெய்வ அருளால் நாம் எல்லோரும் பரமபதம் அடைவோமாக. புத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.